இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 5 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட 2 நாள் கெட்டு போகவே போகாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. முதல்ல 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து ஒரு 10 பல் பூண்டு, பூண்டை வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதே நேரத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்து 3 பெரிய வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது 6 தக்காளி, நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன், அதனால 6 தக்காளி, அதாவது டபுள் மடங்கு போடணும். நீங்கள் 1 கப் வெங்காயம் போட்டிங்கன்னா 2 கப் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்தீங்கன்னா டேஸ்டாக இருக்காது. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடும். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி தொக்குலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.